அண்மை செய்தி. சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஆணையம் விசாரிக்க கோரியே மனு தாக்கல் செய்துள்ளோம் என தவேக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விவாதங்களும் நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் தான் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை. உச்சநீதிமன்றத்தில் அந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஆணையம் விசாரிக்க கோரியே மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஆணையம் கோரி மட்டுமே நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறோம், சிபிஐ விசாரணை கோரி நாங்கள் மனு தாக்கல் செய்யவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் எஸ்ஐடி அதாவது சிறப்பு புலன் விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்களும் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த வாதங்களும் விவாதங்களும் நடைபெற்றது. சிபிஐ தரப்பில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் வாதங்களை முன்வைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தமிழக அரசின் எஸ்ஐடி விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம், அது தொடர்பாக தான் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிபிஐ விசாரணை கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கும் தங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.